மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்பா நேற்றுலேருந்து ஒரு நெகட்டிவான செய்திகள் நிறையா வந்துக்கிட்டு இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஜனநாயகன் தயாரிப்பாளருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பதவியை விஜய் நான் கொடுத்துருக்காரு. இது தப்பா சரியா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலை நம்ம தோழர்களுக்கு மத்தியிலே போயிட்டுருக்கு. இது ஒரு செய்தி. ரெண்டாவது, நம்ம அண்ணன் சரத் இருக்காங்கல்ல, சரத்குமார் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நேற்று வைரலாக போயிட்டுருக்கோம். அதற்கு அவங்க விளக்கமும் கொடுத்துருப்பாங்க. வேறு சில விஷயங்களும் அங்கே நடந்திருக்கும். அது சம்மந்தப்பட்டது இல்லைப்பா, இருந்தாலும் என்னால் இந்த விஷயத்தை நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம தோழர்கள் நிறையா பேசுகிறத நான் பார்த்தேன். ஆப்போசிட்டில் நம்பவே மாட்டுறாங்க. சரத் அவர்கள் இப்படி தான் பண்ணியிருப்பார், இதற்காண்டி தான் அவர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி அது ஒரு பக்கம் வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. மூணாவது, இந்த பெயர் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்தை நிறையா பேர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆமாம், இதை அவாய்ட் பண்ணணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதற்கு பின்னாடி அவங்க சொல்ல வர்ற வேற சில காரணங்கள் இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாளமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ 3 மிக முக்கியமான செய்திகள் ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ நம்ம யூடியூப் சேனல் வச்சு நம்மளாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, தாவேக்காக்கு ஆதரவாக பேசுகிற எல்லாரும் தனித்தனியாக இல்லை, நாங்கள் அத்தனை பேருமே ஒன்றா தான் இருக்கோம். நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றா ஒரு ஈவெண்ட் ஒன்று ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஈவெண்ட்டை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாளைக்கு 28ஆம் தேதி சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். நம்ம நேரடியாக கேமராவில் பேசிகிட்டு இருக்கோம்ல, நேரடியாக நம்ம அத்தனை பேரும் சந்தித்து நம்மளுடைய உரையாடல்கள் அத்தனையுமே நிகழ்த்தலதா இருக்கு. ஒரு நல்ல பிளான் ஒன்று இருக்கு. நாளைக்கு அந்த பிளான் நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நேராக கலந்துக்கங்க அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ரிக்வெஸ்ட். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த தயாரிப்பாளர் சர்ச்சையிலேருந்து நம்ம வந்துடலாம். ஜனநாயகன் தயாரிப்பாளராக இருந்தால் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருவீங்களா? அதாவது மாநில அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து, டெல்லியில் தமிழ்நாட்டோட விஷயத்தையும் டெல்லியில் இருக்கிற விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒருத்தர், கோப்புகள் வேகமாக நகர்றது, நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுக்குறது, அங்கே நம்மளுடைய பிரதிநிதிகள் யாராவது அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்குறது, இந்தியாவை சேர்ந்தவங்க வெளிநாட்டோட தூதர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களாம் நம்ம முதலமைச்சரை சந்திக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஏற்பாடுகள் அத்தனையுமே பண்ணி கொடுக்கிறது, பிரதமருக்கான நேரம், உள்துறை அமைச்சருக்கான நேரம் சொல்லி டெல்லி அப்படின்னா இவர் தான், டெல்லியோட ஒரு முகமா, தமிழ்நாட்டோட ஒரு முகமா இவர் தான் இருக்க போறார். அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங்க்கு கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க. சில பேர் பேசுறது. இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க, ஒரு சினிமா தயாரிப்பாளர், ஏங்க உங்க படம் தயார் பண்ணா அந்த போஸ்டிங்கை தூக்கி கொடுத்துருவீங்களா? அதுவும் ஒரு மாநில அமைச்சருக்கான ஒரு போஸ்டிங்கை தூக்கி கொடுத்துருவீங்களா? என்னங்க உங்க கதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை விமர்சிக்கிறாங்க. அதாவது வேற மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரோட டேலண்ட்டை நம்ம மாநிலம் பயன்படுத்தாம இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம மாநிலம் கிடையாது, எல்லா மாநிலமும் இங்க அந்த டேலண்ட்டை பார்த்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம சென்டிமெண்ட் பாலிடிக்ஸ் பண்ண போறதில்ல, ஒரு மரபு பாலிடிக்ஸ் பண்ண போறதில்ல, நம்ம கார்ப்பரேட் அப்ரோச் பாலிடிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது உங்க அத்தனை பேருக்கு நிச்சயமா தெரியும். அண்ணன் கோட் சூட் போட்டு தன்னுடைய கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இதன் அடிப்படையில் யாருக்கு எங்க திறமை இருக்கோ, யாரை எங்க பயன்படுத்தலாமோ, இந்த ஜாதி, மதம், இனம், லொட்டு லொசுக்கு இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அப்பாயின்மெண்ட்டை போடுறாருங்க. ஏன்னா அந்த திறமை தான் நமக்கான ரிசல்ட்டை கொண்டு கொடுக்குங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. இது சர்ச்சையாகுங்கிறது அவருக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும். தெரிஞ்சே தான் அதை பண்றார் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன். ஒருத்தரை நியமிக்கும் போதே அவர் நியமிச்சா தப்புங்க, அது எப்படி பண்ணலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற அந்த விவாதத்தில் ஈடுபடுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் ஒருத்தரோட நியமனத்தை இப்படித்தான் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அப்படி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோல அதையும் நம்ம மறுத்து தான் பேசணும். அதுக்கப்புறம் அருண் IPS இருக்கார்ல, அவரோட நியமனம் சர்ச்சைக்கு வரும்போது அவரோட செயல்பாட்டை பாருங்கிறது தொடர்ச்சி நம்ம ஆரம்பத்திலிருந்து சொன்னோம். இன்னைக்கு அவரோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. அதே மாதிரி தான் டெல்லியோட தமிழ்நாட்டு சார்பாக இருக்கக்கூடிய இந்த சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏங்க ஒரு சினிமா தயாரிப்பாளருக்கு போய் இந்த போஸ்டிங் கொடுக்குறதாங்க நான் கேட்குறேன். நீ ஸ்கில் இருக்கு, நான் இன்னும் அதெல்லாம் பேசலைங்க. அவர் கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இவருக்கு அந்த ஸ்கில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் என்ன படிச்சிருக்காருன்னு எடுத்து பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி தயாரிப்பாளருங்கிறது தான் தெரியுது. அதாவது ஒருத்தர் பல படிப்பு படிச்சிருப்பாரு. அந்த பல படிப்பில் ஒரு படிப்பு கூட பெருசாக வெளியே தெரியாது. அவர் பண்ணுற தொழில் அடிப்படையில் அவரை விமர்சனம் பண்ணுறது நிறையா இருக்கும். இன்னைக்கு அவர் சினிமா தயாரிப்பாளர், இதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்காரு. அவர் CA படிச்சிருக்காருங்க. CA படிக்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? லா படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு விஷயத்தையும் அவர் படிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட படிப்பு படிச்சிருக்காருங்க. அவரு படிச்சு போட்டு தான் அவர் தயாரிப்பாளரா அப்படிங்கிற ஒரு பிசினஸ் அவர் கையில் எடுத்து ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு ஒருத்தரை நம்ம போடும்போது ஸ்கில் மட்டும் போதாதுங்க, நம்பகத்தன்மை வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படம் விஜய் என்ன ஜெயிப்பாரா மாட்டாரா
அப்படிங்கிற டவுட் பல பேருக்கு இருக்கும் போதும் விஜயண்ணாக்காண்டி வெளியே ஒரு பிரஸ் மீட்டை சந்திச்சு அவர் பேசலைங்க, அமைதியாக இருந்தார். ஆமாம், இந்த மனுஷனுக்காண்டி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகலைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அவர்னால அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இல்லை. அவ்வளோ பெரிய முதலீட்டில் அவ்வளோ விஷயத்தை இசை வெளியீட்டுலலாம் பெரிய லெவலில் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகாத போதும் எந்த விதமான சலனத்துக்கும் ஆளாகாமல் எவ்வளோ பேர் எவ்வளவோ சொல்லியிருப்பாங்கல்ல, எதையும் கேட்காம விஜயண்ணாக்காண்டி அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டுட்டு அதற்காண்டி பக்கபலமாக துணையாக இருந்த ஒருத்தர், நம்பகத்தன்மை முத பாயிண்ட். படிச்சிருக்காப்புல ரெண்டாவது பாயிண்ட், ஆல்ரெடி டெல்லி வட்டாரங்கள்லாம் நன்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஏன்னா டெல்லியில் வேலை செய்யும் போது இப்போ ரேண்டமாக இங்கேருந்து ஒரு ஆளை போடுறதுக்கும் நம்மகிட்டே இருக்கிற ஒரு ஸ்கில்லான ஒரு பர்சனை போடும்போது டெல்லிக்கும் நமக்குமான அந்த கோப்புகள் வேகமாக நகர்றது, நமக்கான மீட்டிங்ஸுக்கு வந்து வேகமாக வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மிக வேகமாக நடக்கும். அதனால தான் இவருக்கு வந்து இந்த பதவி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு வருஷம் தான். ஒரு வருஷம் அவரோட செயல்பாடை கூர்ந்து கவனிப்போம், கூர்ந்து பார்ப்போம். ஓகே, செயல்பாடு ரீதியான விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்னோப்போங்கிறதா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒருத்தர் நியமிச்சோன்னே இந்த மறுபடியும் இந்த சென்டிமெண்ட் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, ஜாதி மதம் இனம் இதெல்லாம் தூக்கி போடுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கோட்பாடோட வந்து நிற்கிறோம். திறமையை மையப்படுத்தி இந்த அரசியல் களத்தில் நிறைய யங்ஸ்டருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட பிரதானமான விஷயம். ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்கன்னா அந்த மாவட்டத்தை மேலே எடுத்து வர்ற ஒருத்தர பொறுப்பு அமைச்சராங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ சென்டிமெண்ட் பாலிடிக்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே கிடையாது. ஸோ இந்த விஷயத்துலேருந்து தயவு செய்து நம்ம தாவேக்கா தோழர்கள் வெளியே வாங்க. இப்போது விகே பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தரை ஒடிசாவில் பயன்படுத்தினாங்க. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரோட டேலண்ட்டை ஒடிசாவில் வந்து நவீன் பட்நாயக் பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ கூகுளோட சிஓ இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சையை கூகுள் பயன்படுத்திக்கிது. ஸோ ஒவ்வொரு டேலண்ட்டை கார்ப்பரேட் அப்ரோச்சில் அந்த கார்ப்பரேட் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு அரசு நிர்வாகம் பயன்படுத்தக்கூடாதா? சென்னையிலே அவருக்கு வீடு இருக்குங்க, தமிழ் நல்லா பேசுவாருங்க அவர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. இதற்கு மேலும் அவரோட நியமனத்தை நியமிக்கும் போதே நான் எதிர்ப்பேன்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவரோட செயல்பாடை பார்த்துக்கலாங்கிறது நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த விஷயத்தை இந்த ஜியோவை வெளியே கொண்டு வந்தது வந்து நயினா நாகேந்திரன். எனக்கு இங்கே தான் ஒரு விஷயம் இடிக்குது. அதே மாதிரி வந்து விஜயண்ணாவோட பர்சனல் செக்ரட்டரியை வந்து ஜெகதீசனாவை போட்டு அந்த ஜியோவை ஜெகதீசனா வெளியே சொல்கிற வரைக்கும் அந்த ஜியோ வெளியானது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு ஜியோ வெளியாகுது, இது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி ஆகும்னு சொல்லி அந்த ஜியோ வந்து தள்ளி வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நீங்கள் போட்டால் கரெக்டாக இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும்னே. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்கண்ணே. தைரியமாக ஒரு ஜியோ நீங்கள் போட்டிங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அன்னைக்கே அல்லது அதுக்கு அடுத்த நாளே நீங்கள் வெளியிடுங்கண்ணே. யார் என்ன சொன்னாலும் உங்களோட தலைமை மேலே எங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்குது. நீங்கள் ஏன் இந்த இடத்துக்கு வரீங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம்னு இந்த ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்கண்ணேங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக விஜயண்ணாக்கு நான் வைக்கிற கோரிக்கை. இது நம்பர் 1. நம்பர் 2, இது என்ன தம்பி இது இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து பரவிட்டு இருக்கு, அமைச்சர் சரத் சம்மந்தப்பட்ட வீடியோ, ஏன் இந்த மாதிரி பரவிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த விளக்கங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ரொம்ப தெளிவாக அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது, அவர் மாத்திரையை தான் இது பண்ணிட்டு இருக்காரு, தக் லைஃப்னு சொல்லி வச்சுட்டு இவ்வளோ பெரிய கிரவுண்டில் நான் பார்த்தியா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபன்னாக பண்ண ஒரு விஷயம். அதாவது மாத்திரையை நக்கிறத ஒரு ஃபன்னாக பண்ண விஷயம். குழந்தைக்கு இந்த மாத்திரை கொடுக்கலாமா, பண்ணலாமா, செய்யலாமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அந்த டாக்டரே அந்த மாத்திரை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாத்திரை இது பண்ணுறாங்கல்ல, அந்த டாக்டரே வந்து விளக்கமே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சரத் அவர்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே சரத் அவர்கள் யாருங்கிற விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதற்கு மேலும் நீங்கள் மாத்திரையா இல்லை நீங்கள் சிறப்பை பயன்படுத்திக்கலாமே, அதை பண்ணியிருக்கலாமே, இதை பண்ணிக்கலாமே, ஏன் தக் லைஃப்னு போட்டிருக்காருன்னா இது ஒரு ஃபன்னான ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி செய்ய போய் என்னைக்கோ செஞ்ச ஒன்று, 2 வருஷம் முன்னாடி பண்ண ஒன்று இன்னைக்கு போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது, போன வீடியோவில் நம்ம தலைவர் பண்ணதை அவ்வளோ தூரம் நம்ம புகழ்ந்து பேசியிருப்போம். இந்த சமயத்தில் அந்த வீடியோவை எடுத்து வந்து வச்சு அடிக்கிறாங்கன்னா, அதுவும் ஸ்கிரீன் ரெக்கார்டர் போட்டு எடுத்து வந்து அடிக்கிறாங்கன்னா, அவரே இப்போ போதைப் பொருள் பயன்படுத்துறாருன்னு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கலாம், மைதானத்தில் பயன்படுத்துறாருங்கிறது நீங்கள் நம்புறபடியே வச்சுக்கலாம். அதை அவரே அவரோட சோஷியல் மீடியா தளத்தில் போடலாமா? இன்னைக்கு அவர் அமைச்சருங்க. 2 வருஷம் முன்னாடி யாரு? 2 வருஷம் முன்னாடி ஒரு சாமானியர் தானே அவரே போட்டிருந்தாங்கன்னா அந்த வீடியோவை பார்த்தா யாராவது வந்து எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ புகார் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு மாத்திரையை நச்சதை இதை பார்க்குறதுக்கு அப்படி இருக்குல்ல, அதான் தக் லைஃப்னு போட்டு அவர் அதை வந்து மாசாக ப்ரொமோட் பண்ணுறேங்கிற பேரில் ஒன்று பண்ணி அந்த வீடியோவை இன்றைக்கி எடுத்து வந்து அடிக்கிறாங்கன்னா நமக்கு எதிரான ஈக்கோ சிஸ்டம் எவ்வளவு தீவிரமாக வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். நான் அமைச்சர் சரத் அவர்களை நம்புகிறேன். அமைச்சர் சரத் அவர்களை நான் எப்படி சொல்கிறது, அவரை சுற்றி இருக்கிறவங்க நிறையா பேர்ட்டு நான் பேசினேன். அவர்
அந்த மாதிரி மனிதர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு இயல்பாக காமெடியாக பண்ண போய் அது கான்ட்ரவர்சியில் சிக்குது. அதற்கான விளக்கத்தை அவர் கொடுத்துட்டாரு. நம்புறது நம்பாது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, நம்புறது நம்பாது உங்களோட தனிப்பட்ட உரிமை. நான் நம்புறேன், அதோட அந்த செய்தியை நான் கடந்து போறேன். இது ரெண்டாவது. மூணாவது, அதாவது இந்த ஈகோ சிஸ்டம் இப்படிலாம் செயல்படுதுங்கிறத நம்ம சரத்தவர்கள் விஷயத்தில் பார்த்தோம். மேடையில் உட்காந்துட்டு இப்படி இருக்கு, இந்த மாதிரி எப்படி நீங்கள் ஃபோட்டோ போடலாம், இந்த மாதிரி எப்படி நீங்கள் பேர் போடலாம்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டை வெளிப்படைத்தன்மையாக ஒரு அமைச்சர் கொடுக்கறது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுதான் அனுபவமின்மை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டாக, நீங்கள் கேட்ட கேள்வியில் கிட்டத்தட்ட ஓரளவு கரெக்டான ஒரு கேள்வி தான். ஒரு விழாக்கு ஒரு அமைச்சர் வரல, இது என்னுடைய துறை சார்ந்த விழா, நான் தான் இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சராக இருக்கேன், அப்போ என் பேர் தானே மேலே வரணும் அப்படிங்கிற கேள்வியில் நியாயம் இருக்கானா? நியாயம் இருக்குது. ஆனால் அவங்க பேரை ஏன் முதல்ல போட்டிருக்காங்கன்னா, இப்போ அமைச்சரவை லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கீர்த்தனா அவர்கள் 10வது இடத்துல வருவாங்க, நீங்கள் ஜெகதீஸ்வரி அப்படிங்கிற நீங்கள் 23வது இடத்துல வருவீங்க. ஸோ ஒரு விழாவுக்கு 2 அமைச்சருக்கு அழைப்பிதழ் வந்து கொடுக்கப்பட்டா புரோட்டோகால் அடிப்படையில் எந்த அமைச்சர் அமைச்சரவை லிஸ்ட்டில் மேலே இருக்காங்களோ, இப்போ என்னானந்த் அவர்கள் வந்தாங்கன்னா அவங்க அங்கே இருப்பாங்க, ஆதோஜனா அவர்கள் வந்தாங்கன்னா முதல்ல என்னானந்த் அவர்கள், அதுக்கடுத்து ஆதோஜனா அவர்கள், அப்படித்தான் வரும் அந்த புரோட்டோகால். ஸோ புரோட்டோகால் அடிப்படையில் அப்படித்தான் பெயர் போடுவாங்க, இதுதான் நடைமுறை. ஆனால் இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர்னா என்னுடைய துறை சார்ந்த நிகழ்வு அப்படிங்கிற நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் வெளிப்படையாக அப்படி உட்கார்ந்து எங்களை வருத்தப்படுறபடி கண்டென்ட் கொடுக்காதீங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் மாவட்ட ஆட்சியரையோ செய்தி தொடர்பு துறையை சேர்ந்த அந்த அலுவலரையோ கூப்பிட்டு என்னங்க இந்த மாதிரி நடக்குதுங்க, என்னங்க இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எந்த விதமான தப்பும் கிடையாது. அவங்க அதற்கான உரிய விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு பொது வழியில் ஒரு அதிகாரிகளை இப்படி நடத்துறத எங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாலேருந்து விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து இங்கே பயணிக்கிறீங்க. அவங்க கீர்த்தனா அப்படிங்கிறவங்க விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்தது கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறப்போ அந்த ஆரம்பிக்கும் போது அந்த விஷயத்தில் உள்ள வந்தவங்க தான். ரொம்ப மாவட்டங்களில் இந்த முன்னாடி பயணித்தவங்க, கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து வந்தவங்க, மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து எல்லா மாவட்டங்களையும் சின்ன சின்ன உரசல் போயிட்டு இருக்கு. அது அரசு நிகழ்ச்சியில் எதிரொலிக்காம பார்த்துங்க. ஏன்னா முன்னாடி பேர் பின்னாடி பேரை தலைவர் வந்து பெருசாக அதெல்லாம் கன்சிடர் பண்ணவே மாட்டார். உங்கள் பேரை பயன்படுத்தி நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க, என்ன செஞ்சுருக்கீங்க மக்கள்னு சொல்லி அதைத்தான் மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜயண்ணா நியமித்த அமைச்சர்கள் தன்னுடைய செயல்பாடு காரணமாக மக்களை கவர்ந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய அமைச்சர்கள். இப்போ நான் ஒருத்தரோட பேரை சொல்லி இன்னொருத்தர் பேரை சொன்னால் சில பேர் வருத்தப்படுவாங்க. அவ்வளோ அமைச்சர்கள் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சு மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்க விசிலுக்கு ஓட்டு போட்டீங்க, எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, அமைச்சர் யாருன்னு தெரியாதுன்னு பேசினவங்க சூப்பரா செயல்படுறாரு அந்த தம்பி, சூப்பரா செயல்படுறாங்க அந்த அக்கான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பீப்புள் சர்வீஸ்ல ஒரு பேரை சம்பாதிங்க. இந்த பேர் முன்னாடி இருந்தா என்ன, பின்னாடி இருந்தா என்ன, நாளைக்கு அமைச்சரவை புரோட்டோகால்ல உங்க பேர் மேல போகும், அவங்க பேர் கீழே வரும். இல்ல இப்ப பொறுப்பு அமைச்சர் நீங்க சொல்றீங்களே அந்த போஸ்ட் வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. நீங்க இன்னைக்கு எம்எல்ஏவா இருப்பீங்க, நாளைக்கு இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நீங்க அமைச்சரா இருப்பீங்க, நாளைக்கு இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கான அந்த பேருக்கான அடையாளம் இருக்குல்ல, அது உங்களோட பணி தான் பேசும் அப்படிங்கிறதா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஸோ அந்த பக்கம் சரத்தவர்கள் விஷயத்தில் இந்த ஈகோ சிஸ்டம் எப்படி செயல்படுதுங்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியில் தயவு செய்து நீங்கள் சிக்கிக்கிறது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. எல்லாரும் அண்ணாக்காண்டி உழைக்க தான் வந்திருக்கோம். நான் முன்னாடியிலேருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன், நீ இன்னையிலேருந்து வந்த, நீ நாளையிலேருந்து வந்த அப்படின்னு கேட்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லாருமே உழைக்க தான் வந்திருக்கோங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் வேறு சில செய்திகள் போயிட்டுருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம கூர்மையாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். கவனிச்சுட்டு அதுக்கு தகுந்த சில விஷயங்களை வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நிச்சயமாக பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.